இப்ப நம்ம பார்க்க போற விட்ஜெட் பேரு கலர் ஃபில்டர்ட். கலர் ஃபில்டர்னாவே நம்ம ஃபில்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இமேஜ் குடுக்குறீங்க. அதோட கலர்ஸ வந்து நீங்க பேக்கிரவுண்ட்ல ஷேட் பண்றதாவதும், வேற கலர் சேஞ்ச் பண்றதாவதும் கலர் ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பிக்சர வந்து அப்லோட் பண்ண போறேன். அந்த பிக்சர் எனக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. அத நான் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தப் போறோம். சோ, அதுக்கான கமாண்ட் நம்ம குடுத்து, பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தணும்னு குடுத்தா, நம்மளோட ஹோல் இமேஜுமே உனக்கு பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆகும். சோ, எப்படி வந்து கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். சோ, இதுதான் நம்மளோட விட்ஜெட் பில்ட் பண்ணியிருக்கேன். சோ, பில்ட் பண்ண விட்ஜெட் கீழ நான் என்ன பண்றேன்னா, ரிட்டர்ன் வந்து போடுறேன். சோ, ரிட்டர்ன் பக்கத்துல என்ன போடணும்னா, இப்ப கலர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றேன். சோ, இந்த கலர் ஃபில்டர் யூஸ் பண்ண பிறகும், உங்களுக்கு சர்டைன் கலர் ஃபில்டர் வந்து வந்திருக்கும். சோ, இந்த கலர் ஃபில்டருக்கு முன்னாடி எனக்கு இது கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ, கலர் ஃபில்டர் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொன்ன பிறகும், இங்க என்ன இருக்கணும், கான்ஸ்டன்ட் டாட் மோட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சாரி. மோட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சோ இத குடுத்து முடிச்சோனே, உங்களுக்கு வந்து அ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஆர் சம்திங் காமிக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், டயலாக்ஸ் பாக்ஸ்லாம் நம்ம குடுக்க தேவையில்ல. நம்ப இத ரிமூவ் பண்ணிடலாம். சோ இங்க இருக்க கலர வந்து நான் கேப்ஸ்ல மாத்துறேன். ஓகே. தென் இப்ப என்ன பண்றோம்னா, ஆ இப்ப நம்ம வந்து இந்த கலர் வந்து எப்படி வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குடுக்க போறோம். சோ இப்ப வந்து என்னோட கலர் கலர் வந்து ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஒயிட்டா இருக்கணும்னு சொல்லிக் குடுக்குறேன். சோ இந்த ஒயிட் கலர் எனக்கு வந்து பிளெண்டட் மோட் அப்படி இருக்கணும்னு சொல்றேன். பிளெண்டட் மோட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம். சோ இந்த மோட்ல தான் என்னோட கலர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன். சோ இத வந்து ஃபார்மேட் பண்ணிடலாம். சோ இப்ப நீங்க ரன் பண்ணினாலும் ஒண்ணுமே தெரியாது. விசிபிளா அப்படியே இருக்கும். நீங்க சும்மா ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பார்த்தா, உங்களோட அவுட்புட் வந்து எதுவுமே இருக்காது. நத்திங் லோட் ஆயிருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்னா, இமேஜ வந்து நீங்க ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணா, சைல்டுக்குள்ள என்ன குடுக்குறேன்னா, அ சைல்டுக்குள்ள இமேஜ வந்து நான் குடுக்குறேன். ஸோ இமேஜ் குடுத்த பிறகும், அ சைல்டுக்குள்ள இமேஜ் குடுத்த பிறகும், இந்த இமேஜ் நம்ம எதுல இருக்கோ, அசெட்ல இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இங்க பாத்ல வச்சிருக்கிறதால, நான் வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பிராக்கெட்ல assets ஸ்லாஷ் நேச்சர் டாட் ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கா ஜேபிஜி ஃபார்மேட்ல மாத்திக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட பாத் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம ரன் பண்றேன். நீங்க எப்பயுமே இங்க போயிட்டு ரன் பண்ணணும் அவசியம் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கோட் போட்டு ரன் பண்ண உடனே, இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் சேஞ்ச் பண்றதா இருந்தோம், அந்த சேஞ்ச் வந்து இன்ஸ்டன்ட்டா எனக்கு தெரியணும்னா, இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து ரீஸ்டார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ரீலோட் ஆயி ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ப்ரோகிராமோட அவுட்புட் தெரியும். ஸோ இது வந்து நார்மலா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்ப நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நான் ஆல்ரெடி குடுத்த நேச்சர் இமேஜ் வந்து நீங்க நார்மலா நேச்சர் இமேஜ் பார்க்கணும்னா இங்க கிளிக் பண்ணு. இதுதான் என்னோட உண்மையான நேச்சர் இமேஜ். பட் வந்து நான் கோட்ல வந்து பிளெண்ட் மோட்ல குடுத்ததால, அது எனக்கு ஒயிட்ல குடுத்ததால, என்னோட உண்மையான அவுட்புட் இப்படி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கலர் ஃபில்டர்ன்னு சொல்லுவாங்க.